விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையை பார்க்கலாம். இப்போது கேரளாவில் அந்த குரல் ஒலிக்கிறது. அதேபோல் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இந்தி திணிப்பை, சமஸ்கிருத திணிப்பை எதிர்த்து முதல் குரல் தமிழ்நாட்டில்தான் எழுந்தது. அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனை உயர்த்தி பிடித்தது. தற்போது கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா அவர்கள் இந்தி எழுத்துக்களை எல்லாம் அழிப்பதற்கு ஆணையிட்டிருக்கிறார், அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகின்றன. ஆக மாநில அரசுகள் தங்களுக்கான உரிமை குரலை எழுப்புகிறார்கள் என்றால் அதற்கு முன்னோடியாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது, அதற்கு முன்னோடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உரிமை முழக்கங்களுள் ஒன்றுதான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதாகும். இன்றைக்கு நீட் தேர்வின் மூலம் மாநில அரசுகளின் கல்வி உரிமையை மத்திய அரசு பறித்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலம் மாநில அரசுகளின் வரி விதிப்பு உரிமையை மத்திய அரசு பறித்திருக்கிறது. இந்தி திணிப்பு மட்டுமில்லாமல் சமஸ்கிருத திணிப்பையும் வெளிப்படையாக செய்வதன் மூலம் மாநில அரசுகளுக்கான மொழி உரிமையையும் மத்திய அரசு பறிக்கிறது. இப்படி மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில், மத்தியில் அதிகாரத்தை குவிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிற சூழலில் அந்தந்த மாநிலங்கள் தங்களுக்கான சுயாட்சி கோரிக்கையை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் மாநில உரிமைகளை மீட்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாநில சுயாட்சி மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது. அதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார். நேற்று 49 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்களப்படையினர் கைது செய்வது என்பது வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காண வேண்டுமானால் இந்திய அரசு தமது வெளியுறவு கொள்கையில் மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. சிங்கள இனவெறி அரசாங்கத்தோடு பகைத்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு வெளியுறவு கொள்கையை இந்திய அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருவதால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை இது சகித்து கொண்டிருக்கிறது, பொறுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பில்லாத நிலை உள்ளது. மோடி அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க ஒரு நிரந்தரமான தீர்வை காண முன்வர வேண்டும் என்று